இந்த நவீன காலத்துல கல்யாணத்துக்கு அப்புறம் சந்தோஷமா குழந்தை பெற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம் ஒரு பதட்டமான ஒரு மன சிக்கலை ஏற்படுத்துற ஒரு விஷயமா மாறி இருக்கு. நமக்கு நல்லபடியா குழந்தை உருவாயிடுமா, அப்படியே உருவானாலும் அதை பத்திரமா பாதுகாத்து ஒரு அறுவை சிகிச்சை இல்லாம சாதாரண டெலிவரி எடுத்துட முடியுமா அப்படின்றதுல ஒரு சாத்தியமற்ற விஷயமா மனசுக்குள்ள கற்பனை பண்ணின்னு ஒரு பதட்டத்துக்குள்ள ஆளாயிடுறாங்க. இந்த மாதிரியான பிரச்சனை இப்ப ரொம்பவே அதிகமாகிட்டு இருக்கு. நிறைய குழந்தை பேர் இல்லாததுக்கான மருத்துவமனைகள் அதிகமாகிட்டு நம்ம பார்க்க முடியுது. இதுக்கு காரணம் என்னவா இருக்கும்? பொருளாதார சிக்கலா இருக்கலாம், அல்லது சுற்றுச்சூழல் மாசுவா இருக்கலாம். மாசுபாடுன்னா நாட் ஓன்லி பொல்யூஷன், நம்ம பார்க்குற விஷயத்துல என்ன பொல்யூஷன் இருக்கு, நம்ம கேட்குற விஷயத்துல என்ன பொல்யூஷன் இருக்கு, நம்ம கவனிக்கிற விஷயத்துல என்ன பொல்யூஷன் இருக்கு, அதெல்லாம் நம்ம உடலுக்குள்ள என்ன மாதிரியான மாற்றத்தை போய் ஏற்படுத்துது, மன சிக்கலை உருவாக்குது, அது உள்ளுக்குள்ள ஒரு ஹார்மோன் இம்பேலன்ஸை உருவாக்குது அப்படின்றதெல்லாம் பார்க்க போறோம். இதெல்லாம் வெளிப்படையா நம்ம பார்க்குற காரணங்களை நினைச்சுக்கிட்டாலுமே கூட வெளியில தெரியாத இன்னொரு காரணமும் இருக்கு. அவங்களுக்குள்ள இருக்கிற ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன், அந்த ஹார்மோன் தான் ஒரு கர்ப்பப்பையை உருவாக்குறதுக்கு, கருவை உருவாக்குறதுக்கான அந்த கருப்பையை நல்ல தடிமனா ஆகிறதுக்கு, ஸ்ட்ராங்கா ஆகிறதுக்கான தேவையான முக்கியமான ஹார்மோன். அது நாட் ஓன்லி கர்ப்பப்பைக்கு மட்டும் கிடையாது, அவங்களோட மனநிலையிலையும் அவங்களோட செயல்பாடுகள்லையும் சின்ன சின்ன மாற்றங்களை தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த ஹார்மோன் பற்றி முழு தகவல்களை கீழே கொடுத்துருக்க, பார்த்துட்டு பயன்பெறுங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.